நீலகண்ட யாழ்ப்பாணம். அந்த பாணருக்கு சொந்த ஊர் எதுன்னு கேட்டால் தர்மபுரம். எருக்கத்தம்புலியூர் தர்மபுரம் போட்டுக்கார். சொந்த ஊர்னு வந்து தர்மபுரம் போட்டுக்கார். அங்கேருந்து நம்ம சூடாமணி பிறந்தவர்களாக இருக்கலாம் எருக்கத்தம்புலி. அப்போ அங்கேருந்து வந்தவர் நம்ம சம்பந்த பெருமான தரிசனம் அப்படின்னு சீர்காழி வந்துடுறார். சீர்காழிக்கு வந்த உடனே பார்க்குறாரு, சுவாமி நான் எனக்கு தெரிந்த இசை தெரியும், நீங்கள் பாடக்கூடிய பாட்டுக்கும் நான் வாசித்தேன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்துட்டு இவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஆள் சேர்ந்துட்ட முதல்ல தாளம் கிடச்சி, தாளத்துக்கு தாளம், இந்த இசைக்கு யார் வாசிக்கிறது கிடச்சிட்டா சரி ஓகே சேர்த்துக்குவோம். ஆனால் அங்கே இவருடைய வர்ணம் வேறு, வானருடைய வர்ணம் வேறு, இவருடைய வர்ணம் வேறு. வர்ணம்னா சாதின்னு சொல்லுறோம்ல, அப்போ வர்ணம்னு சொல்லி ஒரு கணக்கு. அப்போ அவங்க பார்த்துட்டு யாரும் சொல்லலை, சம்பந்த பெருமானே வாடான்னு என்ன செய்யுது உடனே சேர்த்துக்கிட்டார். அப்போ அங்கே போய் சேர்றாரு. சேர்த்துட்டு அவரை சேர்த்துட்டு போய் பக்கத்தில் உள்ள கோயிலுக்கெல்லாம் போய் இவர் இசை பாடல், அவர் இசை தாள் எல்லாம் சேர்ந்து பாடிக்கிட்டே போகிறாங்க. தில்லைக்கு போகிறாங்க, எங்கே சிதம்பரம் கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே போய் அதுக்கு பெண்ணாகரம், நெல்வாயில், அறத்துறை, மாரன்பாடி அப்படின்னு இடத்துக்கு போகிறாங்க. மாரன்பாடின்னு ஒரு ஸ்தலம். அந்த மாரன்பாடியில் என்ன நடக்குதுன்னு கேட்டால், அப்போ கொஞ்சம் வெயிலாக இருந்துருக்கு. உடனே பார்த்தாரு, நம்ம பிள்ளை வெயில் போகிறாங்க அப்படின்ட்டு முத்துக்குடை. அங்கனையும் நம்ம பாண்டி நாடு தான் முன்னாடி வைக்கணும். ஏன்னா முத்துடைத்தில் பாண்டி நாடு, சோழ நாடு சோறுடைத்தது. கேரளா அதாவது மலையாள பகுதி மிளகுடைத்து. நம்ம பாண்டி நாடு ஒன்று மட்டும் முத்துடைத்து. அங்கே முத்துச்சிவிகை அப்படின்னு ஒரு, அதாவது பல்லக்கு, ஆள் ஏறி பொறுத்தர் ஏறி போகிற பல்லக்கு. அவ்வளோவே 2 பேர் 3 பேர் 4 பேர் தூக்கிக்கலாம், லேசாகும். அப்போ முத்து பல்லக்கு, முத்துச்சிவிகை, முத்துக்குடை அப்படின்னு முத்துலேயே அந்த சின்னங்கள், அதாவது ஒரு ஆள் இப்போ பெரியவங்க போனான்னு சொன்னால் செண்டா, ஒரு சூரிய பறவை, சந்திர பறவைன்னு சொல்லி துணியிலேயே போட்டுப்பா அலங்காரம் பூராமே முத்து. ஒரு கோஷ்டியை உருவாக்கி விட்டார். ஆளுகள் அப்புறம் தலைவர் புதனங்களை தலைவிட்டு போடா சேர்ந்து போங்கடா பிள்ளையோட அப்படின்னு அனுப்பிச்சி விட்டார். அப்போ ஒரு 1 2 3 4 2 5 6 1 7 8 ஆள் சேர்ந்துருச்சு ஒரு குரூப்.